அதை விடுங்கண்ணே. இவர் மலை இருக்கார்ல, அவர் என்னென்ன ஒரே மேடையில நீங்க 2 பேரும் பேசுறீங்க, அதுக்கப்புறம் அவர் வந்து நாங்க 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்றாரு. என்னங்க அது? அது நானும் ட்ரம்ப் பேசிக்கிருக்கோம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு. புதினும் நேற்று தான் பேசினாரு கூட்டணிக்கு. நம்புவீங்களா? எதையாவது பேசிக்கிருக்கோம் தம்பி, வெறியாயிருவேன். எதையாவது பேசிக்க கூடாது. சும்மா ஒரு மரியாதை நிமித்தையும் ஒரு விழாவில் சந்திச்சோம், அது வேற. அது கொள்கை ரீதியா அவங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்க, நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன். உறவுல வேணான்னு சொல்ல முடியுமா? என் தம்பி அது. திராவிட கட்சிகள்ல இருக்கிற 2 கட்சிகள்ல இருக்க பாதி பேர் 90% பேர் என் சொந்தக்காரங்க, என் அப்பா, சித்தப்பா, மாமா, அப்பா இதெல்லாம். அது மாதிரி மலை என் தம்பியை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதுதான் அவ்வளவுதான். ஆனா கொள்கை ரீதியா நான் அவரு வேற 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 கட்சி இது, அவ்வளவுதான். சரி, அது இருக்கட்டும்ண்ணே. அப்புறம் இந்த மகாராஷ்டிரால மும்பைல இந்த கேப்டன் தமிழ்ச்செல்வன் ஒரு பூக்கட்சி வேட்பாளர், அவருக்கு என்ன நீங்க இங்க இருந்து பிரச்சாரம் பண்ணீங்க? அது என்ன தம்பினாலயா இல்ல எது? அப்புறம் இங்க என்ன சொல்றீங்க? கொள்கை வேற தம்பி வேறன்றீங்க. அங்க என்ன சொல்றீங்க? தம்பின்றனாலதான் நான் பண்ணேன் அப்படிங்கிறீங்க. இது வேற தம்பி, அது இது வேற தம்பி. அது நீங்க 2 போட்டு குழப்பி கூடாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுது. அது வேற தம்பி, இது வேற தம்பி. போட்டு குழப்பி என்ன வேற. சரி சரிண்ணா. ஆனா இந்த வக்ஃபு சட்டம் வந்து அந்த இது தம்பி, நான் என்ன கேட்கிறேன், இந்த வக்ஃபு எல்லாம் இருக்கட்டும். மொத்தம் 40 பேர் இங்க இருந்து போயிருக்காங்க, தமிழ்நாட்டுல போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. புதுச்சேரியை போக 39. இந்த 39ல 22 பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க. மீதி 17 பேர் ஏன் வாக்களிக்கல? இது ஏன் கேட்கணும்? நீங்க கேட்கல தம்பி நீ இப்ப கேட்கும் போது அண்ணன் பதில் சொன்னல, அண்ணன் கேட்கற பதில் சொல்லு. நீ ஏன் கேட்கல? அங்க போய் 17 பேர் ஏன் வாக்களிக்கணும்? எதிர்க்க தெரிஞ்சா எதிர்க்குங்க. சும்மா தப்பா எதிர்த்து ஏதாவது பார். 22 பேர் அந்த ஒரே கட்சி, மீதி 17 பேர் கூட்டணி கட்சி. இது வேற இதெல்லாம் சொன்னா நம்ம முட்டு கொடுக்குறோம் வேற சொல்லிடுவாங்க. என்ன தம்பி, நான் என்ன சொல்றேன், 40ல 1 போயிருச்சுன்னா எவ்வளவு? 39ல 22 போயிருச்சுன்னா எவ்வளவு? 17. அவ்வளவுதான். அதைத்தான் நான் சொல்றேன். அதை கேட்கல நீங்க. அதை கேளுங்க முதல்ல. சும்மா பேசி வெறியாயிருவேன் நான்.